وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله جل وعلا லகஜுடைய கபர் செய்தருமானாக நம் கண்விழித்து நேரம் முதல் கண்மூடும் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்திலும் முஸ்லிமாக்கியவர்களோடு சொர்க்கத்திற்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கவா இல்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள், வியாதிகள், விபத்துகள், கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழச் செய்வானாக. இயற்கை சீட்டுகள் இழப்புகள் இருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்களை விட்டு பாதுகாப்பானாக. ஆகமான வருமானங்களை கொண்டு போகமாக்கி ஆகாத வருமானங்களை விட்டும் தூரமாக்குவானாக. நம்முடைய நாட்டங்கள், திட்டங்கள், ஆசைகள், ஆவங்கள் அத்தனையும் அவனுக்கு பொருத்தமானதாக்கி வைத்து விரைவாகவும் நிறைவாகவும் செய்து முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்தவற்று ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம் ஒரு வசனத்தை மாற்றி அமைத்தால் அல்லது அந்த வசனத்தை மறக்க செய்தால் அதைவிட சிறந்ததோ அல்லது அதற்கு நிகரானதையோ கொண்டு வருவோம். அல்லாஹ் தஆலா அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலும் சக்தியும் குதிரத்துள்ளவன் என்பது நபியே நீங்கள் அறிய மாட்டீர்களா? நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது அதை மறக்க செய்தால் அதைவிட சிறந்ததை அல்லது அதற்கு நிகரானதையோ கொண்டு வருவோம். நபியே நீங்கள் அல்லாஹ்விற்கு அனைத்து பொருள் மீதும் ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிய மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அதாவது சில விஷயங்களை சட்டமாக அல்லாஹ் தாலா அறிவிச்சிடும். அதுக்கப்புறம் அதில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரும். இது மாதிரி மாற்றி சொல்லும் போது என்ன செஞ்சாங்க, அந்த பின்னால் உள்ள யூதர்கள் ஆட்சேபம் தெரிவிச்சாங்க. ஏன்னா அல்லாஹ் கூட மாற்றி அமைக்கிறான், கடவுள்னு சொல்றீங்க, இறைவன்னு சொல்றீங்க, அவனும் ஒரே நேரத்தில் சட்டத்தை சொல்லாமல் ஏன் மாற்றி அமைக்கிறான் என்பதாக ஆட்சேபம் தெரிவித்தார்கள். அவர்களுடைய அந்த ஆட்சேபனைக்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா. ஒரு சட்டத்தை இறக்கி அதை மாற்றி அமைப்பதற்கும் அல்லது அதே போன்று வேறு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்கு. எப்போ வேணா என்ன செய்யலாம், ஒரு சட்டத்தை மாற்றி அமைக்கலாம். சில விஷயங்கள் குர்ஆன்ல நம்ம தொடர்ந்து திருக்குர்ஆனுடைய விளக்க உரைகளை படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் தெரியும். சில வசனங்களை முதல்ல அல்லாஹ் சொல்லியிருப்பான், அதுக்கப்புறம் அதுக்கு மாற்றமாக. ஆனால் கடைசியாக திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட வசனங்கள் கியாமத் நாள் வரைக்கும் அது மாறாது. அதான் சட்டம். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது மாற்றிக்கலாமான்னு சொன்னால் அதுக்கு எந்த விதமான வாய்ப்பு கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை முந்தைய வேதங்களில் சொல்லிட்டு அது திருக்குர்ஆனில் வரும்போது நேர் மாற்றமாக இருக்காது, சிறிது மாற்றம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் அடிக்கடி சொல்லியிருப்போம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. இது முதல்ல குடி போதை, மதுப்பழக்கம், இது விஷயத்தில் முதல்ல வந்த வசனம். என்ன வசனம்? நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது தொழுகையில் இறங்காது. நல்லா அந்த வசனத்தை பார்த்தோம்னா தெரியும். போதையில் இருக்கும்போது தொழுகையில் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? தொழுகையில் இல்லாதப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். தொழுகையில் இல்லாதப்ப இது ஆரம்ப காலத்துல வந்த சட்டம். ஏன்னு சொன்னா அப்ப மக்கள் முழுக்க முழுக்க அது இல்லாம இருக்க மாட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, நீங்க மதுவை விரும்புறமா நாங்க மரணத்தை விரும்புறோம். அப்ப எந்த அளவு மது மேல ஆசையா இருந்திருப்போம். ஒருத்தர் பணக்காரன்னு சொன்னா அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்னன்னு சொன்னா அவங்க வீட்டில் என்ன கார் இருக்கோ அதை பார்த்து ஸ்டேட்டஸ். ஒருத்தர் வீட்டில் மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குன்னு சொன்னா இவர் கொஞ்சம் சவுண்டு பார்ட்டி, அப்படிதான் இன்னைக்கு. ஆனால் அன்றைக்கு அரபகத்தில் யார் வீட்டில் எவ்வளவு பழைய சரக்கு, கல்லு, மது,
சாராயம் இருந்தது, அவர் தான் பெரிய பணக்காரர். இந்த 2 வருஷத்து சரக்கு இருக்கு, என்ன பக்கீர், அவர்கிட்ட 4 வருஷத்து சரக்கு இருக்கு அப்படிமா. எப்படி? அப்ப சரக்கு எவ்வளவு பழசோ எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை வச்சு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் நிர்ணயிக்கப்பட்டது. அதுலதான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதில் இருந்தவர்கள் தான். மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்தப்பறம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்க மதுவை எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளவு நாங்க மரணத்தை விரும்புறோம், பட்ட செத்துருவோம், அல்லாஹ்வுக்காக மரணிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக மரணிக்க தயார். ஆனா மதுவை நீங்க விரும்புறீங்க, மரணத்தை நாங்க விரும்புறோம். அப்ப அப்படி இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட முதல்ல போய் நீங்க குடிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா மார்க்கத்துக்கு வரமாட்டாங்க, அப்படின்னு சொன்னா மார்க்கத்துக்கே வரமாட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, கொஞ்சம் லேசா மார்க்கத்தை எல்லாம் சொல்றான், தொழுவு போது குடிக்காதீங்க. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், ஃபஜ்ருக்கு லோஹருக்கு இடையில லேசா, லோஹருக்கு அசருக்கு இடையில லேசா ஒரு டச்சப், இஷாவுக்கு ஃபஜ்ருக்கு இடையில விளையாடலாம். இஷாவுக்கு ஃபஜ்ருக்கு இடையில ஆரம்ப கால சட்டம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சட்டங்கள் மாற்றப்பட்டு நீ ஒரு ஸ்பூன் தொட்டாலும் சரி, டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு சொட்டு முடிஞ்சு, மது அருந்தினால் ஈமான் உன்னை விட்டு போயிருங்கிறாங்க ரசூல். சும்மா டேஸ்ட் தானே பார்க்குறோம், சும்மா சண்டே ஸ்பெஷல், வீக்லி ரொம்ப ஹார்டாக இருந்தால், கொஞ்சம் டயர்டாக இருந்தால் எந்த அனுமதியும் கிடையாது, ஒரு ஸ்பூன் கூட அனுமதி இல்லை. அப்போ அடுத்து சட்டம் மாற்றப்பட்டது. எப்படி மாற்றப்பட்டது, தொழுகை நேரங்களில் அல்லாத நேரங்களில் குடிக்கலாம் என்கிற சட்டம் மாறி, குடியை தொட்டால் நீ ஈமான் அது இல்லை அப்படின்னு சட்டம் மாற்றிட்டான். இப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், அதாவது ஒரு ஆகுமான விஷயத்தை ஆகாது என்று சொல்வதற்கோ அல்லது ஆகாத விஷயத்தை ஆகும் என்று சொல்வதற்கோ சட்டங்கள் மாற்றப்படலை. ஏற்கனவே ஆகாதுன்னு சொன்னது, தொழுகை நேரத்தில் ஆகாதுன்னு சொன்ன அந்த போதையை எல்லா நேரமும் ஆகாதுன்னு சொல்றோம், இவ்வளவுதான். இந்த வித்தியாசத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஆகாது என்று லேசாக சொன்னதை ஆகவே ஆகாது என்று மறுக்கிற சட்டத்தை அல்லாஹ் பாஸ் பண்றான். இதே மாதிரி குர்ஆன்ல நிறைய சட்டங்கள் சொல்றாங்க. 2 வசனங்கள் இங்கே உதாரணமாக சொல்கிறார்கள். வயது முதிர்ந்த கிழட்டு வயது முதிர்ந்த ஆணும் வயது முதிர்ந்த பெண்ணும் விபச்சாரம் புரிந்தால் அவர்களை கட்டாயமாக கல்லெறிந்து கொள்ளுங்கள். இது வசனம். வயது முதிர்ந்த ஆணும் பெண்ணும் விபச்சாரம் புரிந்தால் என்ன செய்யணும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனுடைய சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டம் பின்வருமாறு மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொன்னா, திருமணமாகாத ஆணோ பெண்ணோ இந்த தவறு செய்தால் 100 சாட்டை எண்ணி கொடுக்கணும். திருமணம் ஆகாதவங்க, திருமணம் ஆனவங்க செஞ்சா சார வரைக்கும் கல்லால் அடிக்கணும். இப்ப இந்த சட்டம் முதல்ல பொதுவாக சட்டம் சொல்லப்பட்டது. வயது முதிர்ந்த ஆணும் வயது முதிர்ந்த பெண்ணும் தவறு செய்தால் அவர்கள் என்ன செய்யணும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த சட்டம் பின்னாடி எப்படி மாறுச்சுன்னா 2 விஷயம். திருமணம் ஆகாதவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா 100 கசையடி சாட்டையடி. திருமணம் ஆனவங்களா இருந்தால் சாறு வரைக்கும் அவங்களுக்கு என்னங்க, கல்லால எரிஞ்சு அவங்க மௌத்தார வரைக்கும் கல் எறியணும் அப்படிங்கிற சட்டம். இந்த 2 சட்டத்துக்கு இடையில ஏதாவது முரண்பாடு இருக்கான்னு பார்த்தா முரண்பாடு கிடையாது. குற்றம் தான். தண்டனைகளில் அவர்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ், அவங்களதான். அப்ப அவர்களுக்கு பாவ மன்னிப்புக்கு உண்டான சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு ஆயத்து, ஆதமுடைய மகனுக்கு, அதாவது மனிதனுக்கு 2 நீரோடைகள் நிரம்ப பொன்னும் பொருளும் இருந்தாலும் 3வது ஒரு ஓடையை அவன் விரும்புவான். இது ஆயத்தா இருந்துச்சு குர்ஆன் வசனத்துல. ஆரம்பத்தில் அல்லாஹ் இறக்குனா, பொருள் மேல பேராசை எவ்வளவு இருக்கும் மனுஷனுக்குன்னு சொன்னா, தங்கம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடை மாதிரி அல்ல வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட 2 ஓடை ஒருவனுக்கு சொந்தமா இருந்தா இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுவான். இது மனுஷனுடைய ஆசை. இது திருக்குர்ஆன் வசனமாக இருந்தது. பிறகு இந்த வசனம் எவ்வாறு மாற்றப்பட்டது, மனிதனுக்கு ஆசை பொருளின் மீது எவ்வாறு வந்துவிட்டது என்று சொன்னால், இவனை கொண்டு போய் மண்ணில் போடுற வரைக்கும் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். இவனை கொண்டு போய் மண்ணில் வைக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். எது வரைக்கும், மண்ணில் கொண்டு போய் போடுற வரைக்கும். குர்ஆன்ல தெளிவா எல்லாம் சொல்றான்.
அல்ஹாகுமுத் தகாசுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மகாபிர் சொன்னா கபர். கபருக்கு நீங்க போற வரைக்கும் உங்க ஆசை நிக்கவே நிக்காதுங்கிறான். அப்ப முதல்ல சொன்ன வசனம் 2 ஓடைகள் நிரம்ப இருந்து இன்னொரு ஆடையை தேடுவான்னு சொன்னா அந்த வசனம் இல்லாமல் ஆக்கப்பட்டு அது ஹதீஸா மாற்றப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? லபத்தஹா வாதியன் ஆகர். மனிதனுக்கு 2 ஓடைகள் இருந்தா இன்னொரு ஓடையை அவன் தேடுவான், ஆசைப்படுவான். அது ஹதீஸாக மாற்றப்பட்டு திருக்குர்ஆன் வசனம் இவனுடைய ஆசை இவன் மண்ணுக்கு போகும் வரை தீராது. அப்ப இங்கே சொல்ல வருகிற விஷயம், அல்லாஹ் தஆலா சில சட்டங்களை முன்னால சொல்லிட்டு அடுத்து ஜஸ்ட் சேஞ்ச் கொஞ்சம் மாற்றுவான். இந்த மாற்றுவதற்கு உண்டான அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. யூதர்கள்ட்ட சொல்றான், அல்லாஹ் மாறுதல் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க ஆட்சேபம் எல்லாம் தெரிவிக்காது, நீ செய்யாதீங்க. ரசூல்கிட்ட போய் கேட்டாங்க, முதல்ல இப்படி சொல்றான், அவர் அப்படி சொல்றான். அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்கு. அதான் என்ன செய்ய மாட்டான், ஒரு ஹலாலை ஹராம் என்றும் ஹராமை ஹலால் என்றும் மாற்ற மாட்டான். அப்ப இறுதி தீர்ப்பு நாள் வரைக்கும் திருக்குர்ஆனுடைய சட்டங்கள் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் மாற்றப்படாது. இப்பொழுது என்ன சட்டம் இருக்கிறதோ அதே சட்டம் இறுதி வரைக்கும் இருக்கும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை அறிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி.